பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வேளையில் 1 கொரிந்தியர் 13:13 நாம் வாசிக்கலாம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் இருக்கு, அங்க நம்பிக்கை இருக்கு, அன்பு இருக்கு. 3 காரியங்கள் இருக்கு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஆம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார்ல, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் மேல் ஒரு விசுவாசம், அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் ஒரு விசுவாசம். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்கிற ஒரு விசுவாசம். அவர் சர்வ வல்லவர் என்கிற ஒரு விசுவாசம். இப்படி ஒரு விசுவாசம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். விசுவாசம். அடுத்தது சொல்றாரு நம்பிக்கை. விசுவாசத்தோடு சேர்ந்து ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். ஒரு தெய்வீக நம்பிக்கை, ஒரு பரலோக நம்பிக்கை இல்லை, அவருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு நம்பிக்கை, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை, இக்காலத்து பாடுகள் எல்லாம் இனி வரப்போகிற மகிமையோடு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்கிற ஒரு நம்பிக்கை. இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 3வது அன்பு. ஆண்டவர் நமக்கு ஒரு அன்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த விலை மதிப்பில்லா அன்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது அளவிட முடியாதது, அது விலை மதிப்பற்றது, அது விசேஷமானது, அது வித்தியாசமானது. அப்படி ஒரு அன்பை தேவன் நமக்கு தந்தார். இந்த அன்பை பற்றி தான் 13 அதிகாரம் முழுக்க 1 கொரிந்தியர் 13 பவுல் பேசுறார். சொல்லிட்டு இவைகளில் அன்பே பெரியதுங்கிறார். எது? அன்பு தான் பெருசு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பு ரொம்ப பெருசு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியம் ஒன்று உண்டென்றால் அது அன்பு. மிக விசேஷமான காரியம் ஒன்று உண்டென்றால் அது அன்பு. மிக விலை மதிப்பில்லாத காரியம் ஒன்று உண்டென்றால் அது அன்பு. அன்பு ரொம்ப பெருசு. அதோட எதையும் ஒப்பிட முடியாது. அன்பு ரொம்ப விசேஷமா இருக்கு. அதோட எதையும் ஒப்பிட முடியாது. அன்பு ரொம்ப விலை மதிப்பில்லாததா இருக்கு. அதோட எதையும் ஒப்பிட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரிதா இருக்கிற இந்த அன்புக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க அன்பினால நிரம்புங்க. பைபிள் சொல்லுது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களில் அன்பை ஊற்றி இருக்கிறபடியால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் கொடுத்த அன்புக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விலை மதிப்பற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பினால் எங்களை நிறைத்து ஆசீர்வதிங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. அன்பே பெரியது. அந்த பெரிய அன்பை என் வாழ்க்கையில் உடையவர்களாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமையும் கனமும் ஆண்டவருக்கே. ஆமென்.